மாம்பழ ஜாம் அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சர்க்கரை சேர்க்காம வெல்லம் சேர்த்து செஞ்சது. பலாப்பழத்தை வச்சு சக்கை வரட்டி செய்வோம் இல்லையா, அதே மாதிரி மாம்பழத்தில் வச்சு செஞ்சது. இது கெட்டு போகாமல் உங்களுக்கு 5-6 மாதம் ஃப்ரிட்ஜில் இருக்கும். இதுக்கு 2 மாம்பழம் பெருசு கழுவி தொடச்சி தோல் எடுத்து பெரிய துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நார் இல்லாத மாம்பழமாக எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி விடாமல் நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த விழுதை நீங்கள் அரைச்சப்பறம் அளந்துக்கோங்க. 2 கப்பு வந்தது, அதுக்கு 1.5 கப்பு வெல்லம் ஒரு பேனில் சேர்த்துட்டு 1/4 கப்பு தண்ணி விட்டு அடுப்பு ஆன் பண்ணி கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ அடிகனமான பாத்திரத்தில் 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு அரைச்ச விழுது அதில் சேர்த்துட்டு அடுப்பை கம்மி பண்ணிவிடுங்க. வெளியில் தெரிக்கும். நல்லா கலந்து கொடுங்க. ஒரு 5 நிமிஷமாவது வேகணும். நல்லா இந்த மாதிரி வெந்து வரும்போது நம்ம கரைச்சி வச்சோம் இல்லையா வெல்லம், அதை வடிகட்டிட்டு அதில் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பு கம்மியாக இருக்கட்டும். கைவிடாமல் கிளற ஆரம்பிங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். அடுப்பு கம்மியாகவே இருக்கட்டும். கைவிடாமல் இப்போ கிண்டிகிட்டே வாங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும் உங்களுக்கு சீக்கிரமாக. நல்லா இந்த மாதிரி கெட்டியாகிட்டு வரும். 1 ஸ்பூன் நெய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா திக்காகி பேனை விட்டு இந்த மாதிரி வரும்போது நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். இப்போ லூஸாக இருக்குது, கொஞ்சம் ஆறின அப்புறம் இன்னும் கட்டியாகும். நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். இதை ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 5-6 மாதத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஜாம் மாதிரி இல்லை தேங்காய் சேர்த்து பூர்ணம் மாதிரி யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.